பெருமாள் கோவில் பட்டி. இது எங்களுடைய குலசாமி. இவர் வந்து எல்லாத்துக்குமே அருள் தருவார் ஐயா. எல்லாரும் கும்பிட்டுக்குங்க. இவர் வந்து விநாயகர், முத்து விநாயகர். அவர் ஐயனாரை சுற்றி காட்டுறேன், நல்லா பார்த்து அருள் தருவார். முடியான சாமி. ஸ்ரீ ஊர்கால ஐயன் திருக்கோயில், பெருமாள் கோவில்பட்டி, மதுரை மாவட்டம், முசலம்பட்டி, நடுப்பட்டி பஞ்சாயத்து. இது வந்து குதிரை, யானைப்படை, குதிரைப்படை. இது வந்து நாங்கள் கோயில் கும்பிட்டோம். அப்போ வந்து இந்த சிலையை செஞ்சு தான் கும்பிடுவோம். அருளை அளித்தருவார். இந்த கோயிலில் ஒரு அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வில்வ மரம் கோயில் முன்னாடி இயற்கையாக முளைச்சது. பார்த்துங்க, 2 மரம் இருக்குது. உள்ள ஒரு மரம் தாண்டி அந்த ஒரு மரம் கோயில் முன்னாடியே. 2மே இயற்கையாக முளைச்ச மரம். நம்ம வைக்கல செய்யலை, அதுவாக தானாக உருவானது. நம்ம ஐயனார் எப்படி உருவானார தானாக, அதேமாரி இந்த முள்ளு மரமும் அவருக்கு பாதுகாப்புக்காக உருவான மரம். எல்லாரும் கும்பிட்டுங்க. நல்லா சோத்தை தருவார், வரம் தருவார், எல்லாத்தையும் காப்பாற்றுவார். லைட் எரியணும், கரண்ட் இல்லையா அவர்கள. இதுதான் குலசாமியுடைய கருவறை, ஊர்கால ஐயன் கருவறை. கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே எல்லா சாமியும் காட்டுறேன். இது சின்ன சாமி பார்த்துக்கங்க, சின்ன சாமி ஐயா. சின்ன சாமி. அடுத்து 21 தெய்வங்கள் சுற்றியே இருக்குது பாருங்கள். 21 தெய்வங்களும் 61 சேனைப்படைகளும் மற்றும் ஞானப்படைகளும் உள்ள அந்த கோயிலில் வைகாசி மாதம் பௌர்ணமிக்கு, நிறைஞ்ச பௌர்ணமிக்கு இங்கே விசேஷம் திருவிழாவாக கொண்டாடுவோம். நல்லாயிருக்கும். எல்லோரும் வாங்க. மதுரைக்கு வந்தீங்கன்னா முசலம்பட்டி வந்து நடுப்பட்டி பஞ்சாயத்தில் பெருமாள் இருக்குது, கும்பிட்டு போங்க. அருள் அளித்துருவாங்க.